அரசு சேவையை வினைத்திறனாக மாற்ற திட்டம். ஜனாதிபதி. மாவட்ட மட்டத்தில் நிலவும் பிரச்சினைகளை தீர்த்து அரசு சேவையை மிகவும் வினைத்திறனாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றும் நோக்கில் நாட்டின் அனைத்து மாவட்ட செயலாளர்களின் பங்கு பற்றுதலுடன் நடைபெற்ற மாநாடு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. கொழும்பு நிலமெதுரவில் அமைந்துள்ள பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் பிரதான கேட்போர் கூடத்தில் இது நடைபெற்றது. மாநாட்டின் முதல் நாள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலும், இரண்டாவது நாள் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேராத்ன முன்னிலையிலும் நடைபெற்றது. அங்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பல முக்கிய அரசாங்க கொள்கை முடிவுகளை அறிவித்தார். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களின் அங்கீகாரத்தை பெறும் அவசர பாலங்கள், வீதிகள் அல்லது கட்டடங்கள் புனரமைப்பு பணிகளை மத்திய அரசாங்கத்தின் அங்கீகாரம் கிடைக்கும் வரை தாமதப்படுத்தாமல் நேரடியாக மேற்கொள்ளும் வகையில் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனியான நிதி ஒதுக்கீட்டினை வழங்குவது குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த 13,000 குடும்பங்களை அடுத்த ஆண்டு மீள்குடியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறையற்ற வகையில் கைவிடப்பட்ட வீடமைப்பு திட்டங்கள் குறித்து ஆய்வொன்றை மேற்கொண்டு அவற்றை நிறைவு செய்வதற்கு ஆதரவு வழங்கப்படும் எனவும், காணி பயன்பாட்டின் போது வன பாதுகாப்பு வலயங்களை பாதுகாத்து அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இந்த மாநாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுச் சேவைக்காக வினைத்திறனற்ற நிறுவனங்களை அகற்றுவதும், சுகாதாரம், கல்வி மற்றும் அரச பகுப்பாய்வாளர்கள் திணைக்களம் போன்ற துறைகளில் உள்ள வெற்றிடங்களை விரைவாக நிரப்புவதும் அரசாங்கத்தின் முன்னுரிமையாகும் என ஜனாதிபதி இங்கு மேலும் வலியுறுத்தியுள்ளார்.